நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சியான அலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய தோழமை கட்சி சார்ந்த வேட்பாளர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் ஒரு மகத்தான வெற்றியை ஜூன் 4ஆம் தேதி தமிழக மக்கள், குறிப்பாக வாக்காளர்கள் எங்களுக்கு அளிக்கின்ற ஒரு நிலையில், குறிப்பாக நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்ற தினம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகிறது, அதாவது தலைமை கழகத்தில் வருகிறது. சென்னை மண்டல பொறுப்பாளர்கள், அதே போன்று வேட்பாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், அதேபோல் நட்சத்திர பேச்சாளர்கள் இவர்களெல்லாம் அழைத்து எப்படியெல்லாம் தேர்தல் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் சந்தித்தீர்கள், மற்ற விவரங்கள் எல்லாம் கூட நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் கேட்டறிந்தார் என்பதை தெரிவித்துள்ளனர். தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு முறையும் அந்த வாக்கு சதவீதத்தை சொல்லுவதில் குளறுபடி நீடிக்குது. 69 சொதை போட்டுச்சு. இந்த தடவை ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்துடைய ஒரு தோல்வியாக தான் நிச்சயமாக நான் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், பல தடவை உங்களுக்கே தெரியும், நான் தேர்தல் ஆணையத்தை நம்முடைய கட்சியின் சார்பில் பொதுச் செயலாளர் அனுப்பி வைத்த போது கூட தெளிவாக சொன்னேன். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி வாக்காளர்கள் பொதுவாகவே அவருடைய ஜனநாயக கடமை 100% அளவுக்கு ஆற்ற வேண்டும் என்பது ஒரு ஜனநாயகத்துடைய ஒரு வாக்காளனுடைய எதிர்பார்ப்பு. எனவே அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதுதான் ஒரு தேர்தல் ஆணையத்துடைய முக்கிய கடமை இருக்கணும். ஆனால் இது தேர்தல் ஆணையம் குறிப்பாக பல தடவை எடுத்து சொல்லியும் கூட, பல தடவை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம், பல தடவை கூட்டத்தில் பேசியிருக்கிறோம். அகில இந்திய ரீதியில் கூட இந்திய தேர்தல் ஆணையர்கள் கூட வந்தப்போ கூட பேட்டி கொடுத்துட்டு உங்களுக்கே சொன்னேன், 100% அளவுக்கு வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்கின்ற வகையிலும் யாருக்கும் வாக்குகள் இல்லை என்கின்ற அந்த ஒரு நிலை வரக்கூடாது. எனவே அந்த மாதிரி ஒரு நிலையில தேர்தல் ஆணையம் தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெளிவாக சொன்னோம். ஆனால் பல தடவை சொல்லி கூட செவிடன் காதல் ஊதுற சங்கு மாதிரி ஒண்ணுமே செய்யாம பல பேருடைய வாக்குகள் எல்லாம் இன்னைக்கு அந்த வாக்காளர் பட்டியலில் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னையில் இதெல்லாம் தெளிவுபடுத்தணும். அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டர் ஐடி கார்டு அதை வைத்திருந்து வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்காமல் திரும்பியவர்கள் எத்தனை பேர்? ஓட்டர் ஐடி கார்டு, அதாவது அடையாள அட்டை வைத்திருந்து, அந்த அடையாள அட்டை வைத்திருந்து உள்ள வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கும். ஆனா உள்ள போனா அவங்க டெலிட் லிஸ்ட்ல இருப்பாங்க. அது எத்தனை பேர்? அது இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பொதுமக்கள் அறிவு பண்ணும். தெளிவாக பதிலளிக்க வேண்டிய கடமை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு, தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. இது போன்ற எந்த காலத்தில் ஏற்பட்டதில்லை. ஒட்டுமொத்தமாக சொதப்பி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா முந்தைய இரவுல அன்னைக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறது வழக்கம். பொதுவாகவே அது கோயின்சைட் ஆகும். அதாவது மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2% தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7-8% அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பா என்ன தேர்தல் ஆணையம் ஒன்றும் செயல்பட்டுதா இல்லையா என்கின்ற அந்த ஒரு கேள்விக்குறி மக்கள் மனதில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு ஏன்னா அது குறித்து முறையா ஒரு அறிக்கை தேர்தல் ஆணையம் அபிஷியலா கொடுக்கணும். அதையும் கண்டிப்பா தேர்தல் ஆணையம் செய்யணும். குறிப்பா பல பேருடைய வாக்குகள். இப்ப என்னுடைய வீட்டிலேயே பாத்தீங்கன்னா என்னுடைய மருமகளுக்கு வீட்டில் ஓட்டு இல்லை, என்னுடைய மருமகனுக்கு ஓட்டு இல்லை, என்னுடைய பேரனுக்கும் ஓட்டு இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஓட்டரே அவன், 18 வயசு என்னுடைய பேரன், அவனுக்கே ஓட்டு இல்லை. அவனுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இல்ல பூத் ஸ்லிப் இல்லையே. முன்னாடி எல்லாம் எல்லாமே சேர்த்தாச்சு. எல்லாமே எப்படி அப்ப லிஸ்ட்ல இருந்து போச்சு? அப்போ தேர்தல் ஆணையம் தானே பதில் சொல்லலாம். அப்போ அதனால இது முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு 100% அளவுக்கு இந்த வாக்காளர்கள் தங்களுடைய பெயர் இல்லாத ஒரு நிலையில இன்னைக்கு பல பேருடைய பெயர் இன்றைக்கு விடுபட்டது என்பது அவருடைய ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டதாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். தேர்தல் ஆணையம் எதிர்வருகின்ற காலங்களிலாவது கண்டிப்பாக இது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் இடம் கொடுக்காம இன்னைக்கு விஞ்ஞானம் முன்னேறி
விஞ்ஞான முன்னேற்றம் எவ்வளோ சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ மிஸ் மேட்சிங் எதுன்னு எடுக்கலாம், இறந்தவங்க எண்ணிக்கை எடுக்கலாம், ஷிஃப்டடி எத்தனை பேர் எடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து செய்யாமல் இன்னைக்கு கிட்டத்தட்ட பலருடைய உரிமை பறிக்கப்பட்டது என்பது ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒரு படுகொலை செய்கின்ற ஒரு வாக்காளருடைய அந்த உரிமை படுகொலை செய்கின்ற இதோட வார்த்தை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் இது வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது.